கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய மாலை நேர மன்னாவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், பவுல் சொல்றார், பரிசுத்த பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதுறப்போ சொல்றார். அதே மாதிரி அந்த வார்த்தை நமக்கும் அது பொருந்துகிறதா இருக்கு. இப்ப நம்மை பார்த்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தெசலோனிக்கேயருக்கு என்ன சொன்னாரோ அதே தான் நமக்கும். அதனால அந்த வார்த்தையை நாம நமக்கென்று எடுத்துக்கொண்டு நம்ம தியானிக்கிறப்ப அதுல ஒரு நல்ல விஷயங்கள் நமக்கு தென்படுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்க, திடனற்றவர்களை தேற்றுங்க, பலவீனரை தாங்குங்க, எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமா இருங்க. எவ்வளவு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு அறிவுரை, இல்லைன்னா ஒரு கடவுளுக்கு பிரியமான ஒரு காரியம். இதை செய்ய சொல்லி சொல்றார். சரி, இப்போ நான் போய் ஒரு ஒழுங்கில்லாதவனுக்கு புத்தி சொல்றேன்னு வைங்களேன். அப்ப அவன் என்னை பார்த்து என்ன கேட்பான்? நீ ஒழுக்கமா அப்படின்னு கேட்பான். நிறைய பேர் அப்படித்தானே கேட்கறாங்க. நீங்க ரொம்ப ஒழுக்கமா, எனக்கு புத்தி சொல்றீங்க? முதல் நீங்க உங்க முதுக பாருங்க சார். உங்க முதுகுல 1000 அழுக்கு இருக்கு, உங்க கண்ணுல ஒரு பெரிய உத்திரமே கிடக்குது. நீங்க என் கண்ணுல இருக்கிற தூசியை எடுன்னு சொல்றீங்க. முதல் நீங்க ஒழுக்கமா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி இல்லைன்னா, நம்ம நேரடியா சொல்லலைன்னா கூட நாம சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க மற்றவங்கிட்ட சொல்லுவாங்க, இவங்க ரொம்ப ஒழுக்கமா இருக்கிற மாதிரி நம்மள ஒழுக்கமா இருக்க சொல்லி புத்தி சொல்றாங்க. இவங்களுக்கு புத்தி சொல்றதுக்கே 1000 பேர் வேணும், நமக்கு புத்தி சொல்றாங்க அப்படி சொல்லுவாங்க இல்லையா? சரி, அப்ப ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒழுக்கம் இல்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்றப்ப முதல் நாம ஒழுக்கமா இருக்கும். இயேசு கிறிஸ்து நிறைய இடத்துல சொல்லுவார், நான் பரிசுத்தராய் இருப்பதை போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்க, நான் உங்கள் மீது அன்பு வைக்கிறது போல நீங்களும் என் மீது அன்பு வைங்க, நான் மற்றவர்களை நேசிக்கிறது போல நீங்களும் மற்றவர்களை நேசிக்க. தன்னை முதல் சொல்லிக்குவார், தன்னுடைய தன்மையை முதல் வெளிப்படுத்திடுவார். அதுக்கப்புறம் தான் நம்மள அந்த காரியத்தை செய்ய சொல்லுவார். இப்ப நாம மற்றவர்கள் ஒழுக்கம் இல்லாதவங்களுக்கு புத்தி சொல்றப்ப நாம எப்படி இருக்கணும்னா, நாம ஒழுக்கம் உள்ளவர்களா இருக்கணும். நமக்குள்ள அந்த ஒழுங்கு இருக்கணும், புத்தி சொல்லக்கூடிய தகுதி இருக்கும். அப்ப அந்த தகுதியை நம்ம வளர்த்திக்கணும். எப்படி வளர்த்துறது? இப்போ திருவிவிலியத்தை வாசிக்கிற போது இம்மானுவேலர் நமக்கு என்னவெல்லாம் கத்துக் கொடுக்கிறாரோ, இயேசு கிறிஸ்து நமக்கு எதையெல்லாம் கற்று தந்துட்டு போயிருக்கிறாரோ அதையே நம்ம சரியா பின்பற்றி வாழ்கிற போது நமக்கு என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா, நாம அந்த ஒழுக்கத்துக்குள்ள வந்துடுவோம். ஒழுக்கக்கேடான காரியங்களை செய்ய மாட்டோம். மற்றவர்கள் நம்மை பார்த்து முகம் சுளிக்கிற அளவுக்கு நம்ம அப்படிப்பட்ட அசிங்கமான காரியங்களை செய்ய மாட்டோம். கடவுளுக்குள்ள வந்துட்டோம்னாவே நமக்குள்ள முழுமையான மாற்றத்தை நாமே உணர முடியும். அப்ப ஒழுக்கமும் கிரமமாக நம்ம இருக்க முடியும். அப்படி இருந்தா தான் ஒழுக்கமில்லாத ஒருத்தனுக்கு நம்ம அறிவுரை சொல்ல முடியும். எப்பா, நீ இப்படி இரு, நீ தப்பு பண்ற. அப்ப அவன் என்ன பண்ணுவான்? சரி, ஒரு நல்ல மனுஷன் சொல்றாரு, அவரிடத்துல எந்த விதமான குற்றமும் கிடையாது, அதனால அவரு சொல்றது சரியாத்தான் இருக்குன்னு சொல்லி நாம சொல்லுகிற அறிவுரையை அவன் ஏத்துக்கும். அப்ப மற்றவர்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய தகுதியை நாம வளர்த்திக்கணும். தகுதியை வளர்த்திட்டு நாம ஒழுக்கம் உள்ளவர்களா இருந்துட்டு, நாம கடவுளுக்கு பிரியமானவர்களா இருந்துட்டு, போதும் நாம இந்த அளவுக்கு இருந்துட்டா போதும்னு நம்ம இருந்துடக்கூடாது. நாம என்ன பண்ணணும்? ஒழுக்கம் இல்லாம தெரிகிற பசங்களை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து அவங்களுக்கு புத்தி சொல்லக்கூடியவர்களா இருக்கும், அறிவுரை சொல்லணும். அவங்கள முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒழுக்கமின்மையிலிருந்து மாத்துறதுக்கான முயற்சி நாம் எடுக்கணும். அப்படி எடுத்தா தான் கடவுளுக்கு நம்ம பிரியம் உள்ளவர்களா இருக்க முடியும். நாம கடவுளிடத்துல பெற்றுக்கொண்டிருக்கிற கிருபை பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும்.
நாம மட்டும் நல்லா ஒழுக்கமா இருந்துட்டு, நாம மட்டும் பரிசுத்தமா இருந்துட்டு, நாம மட்டும் பரலோகம் போயிட்டா பத்தாது. நம்மை சார்ந்திருக்கிறவர்களையும் அதற்கு பாத்திரவான்களா நம்ம மாத்தணும். அதனாலதான் சொல்றாரு, ஒழுங்கில்லாதவர்கள் நீங்க போய் என்ன பண்ணுங்க, புத்தி சொல்லுங்க. பவுல் நமக்கெல்லாம் புத்தி சொல்லியிருக்க. அந்த மாதிரி ஒழுக்கம் இல்லாதவர்களுக்கு போய் புத்தி சொல்லுங்க. அடுத்தது பாருங்க, திடனற்றவர்களை தேற்றுங்க. ஒரு திட மனசு இல்லாதவங்க, திடனற்றவர்கள்னா ஒரு ஆணித்தரமான திடமான மனசு இல்லாதவங்க, அவங்க போய் தேற்றுங்க. எது எடுத்தாலும் அவங்களோட வாழ்க்கையில என்ன அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, சரி வாழ்க்கை தான், இனி நமக்கு இதுதான் வாழ்க்கை, இனி நம்முடைய வாழ்க்கையில நாம முன்னுக்கு வர முடியாது, இனி நம்முடைய வாழ்க்கையில நாம ஒரு நல்ல நிலைமையை அடைய முடியாது, இப்படி எல்லாம் தன்னைத்தானே வெறுத்து போய் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு இனி வழி கிடையாது, நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு தனக்குத்தானே ஒரு முடிவை ஏற்படுத்தி கொண்டு, இந்த உலகத்துல எத்தனையோ வழிகள் இருந்த போதும் கூட அந்த வழிகளை எல்லாம் அவர்கள் அறிந்து கொள்ள விரும்பாமல் இந்த உலக வாழ்க்கையில தோத்து போயிட்டோம்னு நினைச்சு தன்னுடைய வாழ்க்கையில திடனற்று போய் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்கள பார்த்து தேற்றுங்க, ஆறுதல் சொல்லுங்க. இங்க கவலைப்படாதீங்க, ஒரு முறை தோத்துட்டா என்ன, இன்னொரு முறை ஜெயிக்கலாம். நம்முடைய பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா, நாம ஏதாவது ஒரு விஷயத்துல தோல்வி அடைஞ்சிட்டோம்னு வைங்களேன், எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார், சரி விடுற அடுத்த பாடுறா அப்படிம்பார். சரி விடு விடு, அதை ஏன் போய் எங்க அம்மா என்ன திட்டுவாங்க, திட்டுறப்ப எங்க அப்பா சொல்லுவாரு, ஏய் பிரசாத் அவன் சரிப்பா நீ போய் பாரு, நீ இனிமேலாவது கொஞ்சம் புத்தியாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன வழியோ அதுக்கான காரியத்தை நமக்கு சொல்லிடுவார். அப்புறம் தனிமையில நம்ம சிக்கிறப்ப அப்பா சொல்லுவாரு, அப்படியெல்லாம் செய்யாதப்பா, அதெல்லாம் தப்பு, நீ அப்படி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உனக்கு நஷ்டம் ஏற்பட்டுட்டே இருக்கும், நாங்களும் நஷ்டப்படுவோம், அதனால நீ ஒன்னும் கவலைப்படாத, அது போனா போயிட்டு போகுது, என்ன பண்ணலாம், அடுத்த காரியத்தை பாரு, அடுத்த செயலை பாரு, அதுல உன்னால வெற்றி அடைய முடியும், நீ பயணிக்க ஆரம்பி அப்படின்னு சொல்லுவார். தேற்றுதல். நான் திடனற்று போனப்போ, நான் செயலிழந்து போனப்போ, நான் பலனற்று இருந்தப்போ எனக்கு ஒரு ஒரு தேற்றுதல் எனக்கு கிடைச்சது பாத்தீங்களா. அப்ப இது அவரா செய்யல, ஆண்டவர் அவர் இடத்துல சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறும்படி அவர் செய்யறார். அப்ப நாமும் கூட எப்படி இருக்கணும், அந்த திடமுள்ளவர்களா இருக்கணும், எதை குறித்து கவலைப்படக்கூடாது. எல்லாவற்றிற்கும் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறாரு, எல்லாவற்றிற்கும் நம்முடைய கர்த்தர் இருக்கிறாரு, எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்ளும். என்னிடத்துல வாங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு இயேசு கிறிஸ்து. அதனால நம்முடைய ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் அப்படிங்கிற அந்த முழு நம்பிக்கையோட கூட நாம இருந்தா தான் மற்றவர்கள் நம்ம ஆறுதல் சொல்ல முடியும். பாருப்பா, என் வாழ்க்கையில 1000 பிரச்சனை இருந்துச்சு, ஆனா நான் உங்க மனசு விட்டுலையே, ஆண்டவரை நம்பி முழுமையா ஆண்டவர் இடத்துல ஒப்படைச்சிட்டு அவரிடத்துல ஆலோசனை பெற்று நான் ஒரு சில காரியங்களை செஞ்ச, வெற்றி அடைய முடிஞ்சது. இன்னைக்கு உனக்கு நான் தேற்றுதல் சொல்லுகிற அளவுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு என் கர்த்தர் காரணம். நான் மனசு விடல, நான் ரொம்ப திட மனசா இருந்தேன் அப்படிங்கிற சாட்சியோட கூட மற்றவர்களுக்கு நாம தேற்றுதலை சொல்லுகிற போது அவர்கள் தேறி விடுவார். அவங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு திட மனசா இருப்பாங்க. விட்டு போன மனசு மறுபடியும் அவங்களுக்கு கிடைக்கும், இழந்து போனதை மறுபடியும் அவங்க பெற்றுக்கொள்வாங்க. அப்படிப்பட்டவர்களை அந்த மாதிரி செய்யறப்போ கர்த்தர் நம் மீது பிரியமுள்ளவர்களாக இருக்கும். அவர்களும் கடவுளுக்குள்ள முழு மனசோட அவர்கள் ஜீவிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கும். அடுத்தது சொல்றாரு பாருங்க, திடனற்றவர்களை தேட்டுங்கள், பலவீனரை தாங்குங்கள். பலவீனரை போய் தாங்குங்க, உடம்புலையாகட்டும் மனசுலையாகட்டும். பலம் இல்லாத இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, தாங்குங்க. அவர்களுக்கு அடுத்ததான ஒரு வழி, அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு வழி வகுத்து கொடுங்க. நம்மளால பணமோ பொருளோ கொடுத்து உதவ முடியலன்னாலும் பரவாயில்ல, நம்மால முடிஞ்ச வரைக்கும் ஆண்டவரோட சமூகத்துல அவங்களுக்காக உட்கார்ந்து நம்ம ஜெபிக்கிறப்போ கர்த்தர் நிச்சயமா ஒரு வழியை காண்பிப்பார். அந்த வழியில அவங்கள வழி நடத்துவதற்கு நாம போய் முயற்சி பண்ணி அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பலன் நடை செய்வோம். ஏன்னா அவங்களுக்குள்ள பலன் இல்லை. நீங்க ஒண்ணும் கவலைப்படாத, நான் உனக்கு செய்யறேன், அல்லது நான் உனக்கு காட்டுறேன், அல்லது நான் உன்னை கூட்டிட்டு போறேன், நான் உன் கூட வர்றேன், நீ ரொம்ப பலவீனமா இருக்கிற, நீ தைரியமாயிரு,
நான் இருக்கிறேன் உனக்கு, நம்முடைய ஆண்டவர் இருக்கிறாரு, நம்முடைய எல்லா வழிகளிலும் நம்மை நன்மையான வழியில நடத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிற அந்த பலனை அவர்களுக்கு நாம கொடுக்கிறப்ப அவங்க தானாவே பலன் அடைஞ்சிருவாங்க. உன்னுடைய பலவீனத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய பலன் பூரணமாய் விளங்குன்னு சொல்லுங்க. பிதாவினுடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஆனால் நீ ஒண்ணும் கவலைப்படாத, பலவீனமா இருக்காதுன்னு சொல்லி அவர்களை நாம தேற்றுகிற போது என்ன நடக்கும்? அவர்கள் பலன் அடைவாங்க. அவங்களை நாம தாங்கி பிடிக்கிறோம். ஏன்னா எந்த விதத்திலையும் அவங்க அவர்களுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிட கூடாது. ஒரு புதிய வாழ்க்கை கழுகை போல அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கணும். அதைத்தான் சொல்றாரு, பலவீனரை தாங்குங்கள். அப்புறம் எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமா இருக்கும். கோவப்படாதீங்க. நம்ம கோபம் வரும். நல்ல விஷயத்தை போய் சொல்லிட்டு இருக்கிறப்பவே குறுக்க பேசுவாங்க, கோபம் வரும். ஆனா நம்ம கோபப்படக்கூடாது, சாந்தமாவே இருக்கணும். ஏன்னா நம்முடைய பொறுமையும் நம்முடைய சாந்தமும் நம் எதிரில் இருக்கிறவர்களுக்கு நிறைய விஷயத்தை கத்துக் கொடுக்கும். வாய்க்கு வாய் பேசக்கூடாது, சண்டைக்கு சண்டை போடக்கூடாது, வார்த்தைக்கு வார்த்தை பேசக்கூடாது. பொறுமையா நிதானமா சாந்தமா இருந்து பாருங்க, அவன் என்ன வேணாலும் பேசட்டும். எவ்வளவு அசிங்கமான வார்த்தைகளை சொல்லி திட்டுனாலும் நம்ம அமைதியாவே இருப்போம், சாந்தமாவே இருப்போம். இந்த நாம சாந்தமா இருக்கக்கூடிய இந்த விஷயம் ஒரு நாளைக்கு அவங்க தன்னைத்தானே வருத்திட்டு நம்ம இடத்துல வந்து அவங்க அந்த செயலுக்காக நம்ம இடத்துல மன்னிப்பு கேட்பாங்க. எதுக்காக சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்துவை வசைபாடாத வாய்களே இல்லை. சிலுவையில் அறையிற சமயத்துல எல்லாருமே பேசினாங்க, ஒரு அமைதியா தான் இருந்தார், நீடிய பொறுமையா இருந்தார். அறுக்கிறது கொண்டு போகிற ஆட்டை போல பேசாம போனார். இன்றைக்கு உலகம் எந்த வாயெல்லாம் அவரை வசைபாடினதோ அந்த வாய்கள் எல்லாம் அவருக்கு துதி பாடுக. எந்த வாய்கள் எல்லாம் அவரை தவறான வார்த்தைகளில பேசினதோ அந்த வாய்கள் எல்லாம் அவரிடத்துல இன்னைக்கு வேண்டுதல்களின் வார்த்தைகளை வைக்கிறார். எதுக்கு சொல்ல வரேன்னா, சாந்தம். அவருடைய நீடிய சாந்தம் தான் இன்னைக்கு உலகத்துல பெரும் பகுதி அவரை நோக்கி பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலை வந்திருக்கு. அப்ப நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில முடிஞ்ச வரைக்கும் எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாவே இருக்கிறோம்னு வைங்க, அமைதியாவே இருக்கிறவங்க நாம ஜெயிக்க முடியும். ஆரவாரமும் அவசர பேச்சும் நிதானம் இல்லாத வார்த்தைகளும் நம்மளை அந்த இடத்துல அவமானப்படுத்துமே தவிர நிச்சயமா நமக்கு ஒரு வெற்றியை தராது. அப்ப அமைதியா இருங்க, சாந்தமா இருந்து பாருங்க, நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில நாம ஜெயிக்க முடியும். அதனாலதான் பவுல் இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு சொல்றாரு. அன்பானவர்களே, 4 விஷயத்த சொல்லியிருக்காரு. ஒண்ணு, தப்பானவனை பார்த்து புத்தி சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு தப்பான காரியத்தை செய்யறவனை பார்த்து, ஒரு வாலிபனை பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க, அவனுக்கு புத்தி சொல்லுங்க. திடன் இல்லாத இருக்கிறவர்களை கொஞ்சம் வார்த்தையினால தேற்றுங்க. பலனற்று போய் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் தருகிற பலனை நீங்க அடையாளம் காட்டி கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லோரிடத்திலும் சாந்தமா இருங்க. அப்ப சமாதானம் நம்முடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும். கடவுள் நம்மோடு கூட ஜீவிக்கிறதை நாம உணர முடியும். அன்பானவர்களே, வேறு விரிக்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கிற நாம் மற்றவர்கள் நம்மை பார்த்து ஆச்சரியப்படும்படியாக நம்முடைய வாழ்க்கை வேறு விரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கணும். கிறிஸ்து நமக்குள்ளே வாழ்கிறதை மற்றவர்கள் உணரணும். அப்படி நாம வாழ்ந்தோம்னா நிச்சயமாகவே நமக்கு ஜீவ கிரீடம் நிச்சயமா கிடைக்கும். அதுல மாற்றமே இல்லை. ஆண்டவர் சொன்னா சொன்னதுதான். அதனால இந்த புத்திமதிகளை நாம ஏற்றுக்கொண்டு இந்த வார்த்தையின்படி, இந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை வாழ நாம முயற்சிப்போம். கண்டிப்பாகவே வெற்றி பெறும். ஆண்டவரத்துல சொல்லலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் இந்த வார்த்தையை போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில ஒழுக்கம் உள்ளவர்களாய் இருந்து ஒழுக்கம் இல்லாதவர்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய தகுதியை வளர்த்தி கொள்ள நீர் எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. பலன் இல்லாதவர்களுக்கு தாங்கி பிடிக்கும்படியாக, அவர்கள் பலனடையும்படியான வார்த்தைகளை சொல்லி
அவர்களை தாங்குவதற்கான பலனை நீர் எங்களுக்கு தாரும். திடனற்று போயிருக்கிறவர்களை தேற்றுவதற்கு நாங்கள் திடமுள்ளவர்களாய் இருக்க நீங்க கிருபை பாராட்டுங்க. எல்லோரிடமும் சாந்தமாய் இருக்க நீர் எங்களுக்கான ஒரு அற்புதமான அந்த சாந்த குணத்தை நீர் தர வேண்டுமாய் செபிக்க கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.